शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं बिबदैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकञ्चापि नमामि विद्यै। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ओम शांति शांति शांति। இந்த ஒரு வகுப்பில் திருக்குறள்ல இருந்து இடுக்கண் அழியாமை என்ற அதிகாரத்திலிருந்து சில குறள்கள் நம்ம பார்க்கலாம், இதனுடைய சாரத்தை பார்க்கலாம். திருக்குறள் நமக்கு தெரியும், அறத்துப்பால் பொருட்பால். அறத்துப்பாலில் இல்லற தர்மங்கள் துறவற தர்மங்கள் எல்லாம் சொல்லப்படுது. பொருட்பாலில் ராஜநீதி என்ற அரசியல் தர்மங்கள் சொல்லப்பட்டாலும் சமூக வாழ்க்கைக்கு தேவையான பல்வேறு அறங்கள் பொருட்பாலில் சொல்லப்பட்டிருக்கின்றன. அரசியல் என்று இருந்தாலும் எல்லோருக்கும் பொதுவான பல்வேறு தர்மங்களும் அங்கே இருக்குது. அறத்துப்பாலில் சாமானிய தர்மங்கள் நற்பண்புகள் என்பதை முக்கியத்துவம் கொடுத்து சொல்லியிருக்கிறார். பொருட்பால் கல்வி முதலான அதிகாரங்கள் பொருட்பாலில் தான் இருக்கிறத பார்க்குறோம். இப்போ கல்விங்கிறது அரசனுக்கு ராஜாவுக்கு மட்டும் இருக்கிறதான்னு இல்லை, எல்லோருக்கும் பொதுவான ஒன்று தான். கல்வி கேள்வி அறிவுடைமை எல்லாமே பொருட்பாலில் வருது. அது இல்லாமல் ஒரு அரசுக்கு தேவையான பல்வேறு விஷயங்களும் அங்கே இருக்குது. ஊக்கமுடைமை, ஆழ்வினை உடைமை, மடியின்மை என்று எல்லாம் சாமான்யமாக எல்லோருக்கும் தேவையான ஒன்று தான். பொருட்பால் என்று அரசியல் என்ற அந்த அங்கத்தில் இவைகள் சொல்லப்பட்டிருந்தாலும் சமூக வாழ்க்கைக்கு குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான இந்த பண்புகள் எல்லோருக்கும் பொதுவானவை. அறத்துப்பாலில் அகம் சார்ந்த மனசு சார்ந்த பண்புகளை அறத்துப்பாலில் சொல்லியிருக்கிறார். குடும்பமாக நம்ம சமூகமாக வாழுகின்ற பொழுது ஒவ்வொரு மனிதனும் பொருள் ஈட்ட வேண்டியது இருக்கின்றது. குடும்பம் தொழில் முதலானவைகளில் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்ற தர்மங்கள் தெரிந்து கொள்ளப்பட வேண்டியதாக இருக்கின்றது. அவைகளெல்லாம் பொருட்பாலில் இருக்கின்றன. இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்ற அதிகாரம் இடுக்கண் அழியாமை. இந்த அதிகாரம் 63வது அதிகாரமாக இருக்குது. இதற்கு முந்தைய அதிகாரம் ஆழ்வினை உடைமை. ஆழ்வினைனா முயற்சி உடைமை. வாழ்க்கைக்கு தேவையான பொருளை ஈட்டுவதற்கான தொழில்களை செய்கின்ற பொழுது அதில் தடைகள் வரும். அந்த தடைகளை கடந்து தொடர்ந்து ஒருவன் முயற்சி செய்ய வேண்டும். ஆழ்வினை என்பது முயற்சியினுடைய முக்கியத்துவத்தை குறிக்கிறது. அவ்வாறு முயற்சி செய்து தொழில் செய்கின்ற பொழுது அது விதியினால் அல்லது பொருள் இழப்புனால், பொருள் இன்மையினால் அல்லது உடல் வருத்தத்தினால துன்பத்தினால இடுக்கண் வரலாம். இடுக்கண்ணா துன்பம்னு அர்த்தம். இடுக்கண் அழியாமைங்கிறது
துன்பம். இடுக்கண் என்பதற்கு துன்பம்னு பொருள். நம்ம நினைப்பது நிறைவேறாமல் போதல் என்பது இருக்கின்றது. அவ்வாறு தோல்வி வருகின்ற பொழுது மனது தளர்ந்து போகாமல் இருக்கிறது, அதுதான் அழியாமை என்பது. இல்லை, இடுக்கண் அழியாமை என்கின்ற பொழுது துன்பம் வருகின்ற பொழுது அதில் மனசு தளர்ந்து போகாமல், மனது கலங்கி போகாமல் இருத்தல். எல்லாம் நமக்கு இது எல்லோருக்குமே தேவை. கஷ்டம் வருது, கஷ்டத்தில் இது எப்படி சமாளிக்கிறது, அதற்கு என்ன பண்ணுறது, எப்படியெல்லாம் நமக்கு கஷ்டம் வரும் என்பது எல்லோருக்குமே தேவையான, தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. அதனால் இந்த அதிகாரத்தை எடுத்துருக்கிறேன். நமக்கு ஒரு வகுப்பு அப்படிங்கிற பொழுது என்ன சொல்கிறதுன்னா, எல்லோருக்கும் பொதுவாக இருக்கிறது என்னது, பிரச்சனை தான். அதனால் அந்த பிரச்சனையை பற்றி கொஞ்சம் பார்க்கலாமே அப்படிங்கிறத எடுத்துக்கொண்டு, இங்கே அழியாமை என்று இருக்கிறது. இந்த இடுக்கண் என்ற துன்பம் வருகின்றது. வருகின்ற துன்பம் வரவே வராது அப்படின்னாக்கா அழியாமைன்னு சொல்ல வேண்டியது இல்லை. துன்பம் வருது, அது நமக்கு அழிவை தருகின்றது. அதனால் துன்பம் வரவே வராதுன்னா இந்த அதிகாரம் தேவையில்லை. அல்லது துன்பங்கள் வரும், வருகின்ற துன்பத்தை நீக்கவே முடியாது என்றாலும் இந்த அதிகாரம் தேவையில்லை. தீர்க்கவே முடியாத பிரச்சனைனாக்கா அதுக்கு நம்ம மருத்துவம் பார்க்க வேண்டியது இல்லை. அதனால் துன்பம் வருதல் என்பது இயல்பு, வரவே வராதுன்னு சொல்வதற்கு இல்லை. எல்லோருக்குமே வரும். எல்லா தளங்களிலும், நம்ம தனிப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது குடும்பத்தில் இருக்கலாம், அல்லது சமூகத்தில் தொழில் சார்ந்த விஷயங்களில் இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் துன்பங்கள் வருவது இயல்பு. துன்பம் இல்லாதவர்னு யாருமே இல்லை. அது பகவானாக இருந்தாலும் சரீரமாக எடுத்து அவதாரமாக பூமிக்கு வந்த அவர்களுக்கும் 1000 பிரச்சனை, 1000 துன்பம் இருந்திருக்கு. அதில் துன்பம் வருதல் என்பது இயல்பு. அந்த துன்பத்தை நீக்கவே முடியாதான்னா அப்படி அது இல்லை. அப்படி இருந்தால் துன்பத்தை தீர்க்கவே முடியாது என்றாக்க அதற்கு அழியாமைங்கிற ஒரு அதிகாரம் சொல்ல வேண்டியது இல்லை. அதனால் துன்பம் வருதல் என்பதும் இயல்பு, அதை நீக்குவதற்கான உபாயம் இருக்கின்றது என்பதும் உண்மை. அது என்னங்கிறத தான் இந்த அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லுகின்றார். அதுக்கப்புறம் இந்த அழிதல் என்பது இங்கே புறம் சார்ந்த விஷயத்தில் சொல்லலை. துன்பம் எங்கே வருது நமக்கு? துன்பம் என்பது நம்ம மனதில் ஏற்படுகின்ற ஒன்று. துன்பத்தில் மனது கலங்காமை தான். புறத்தில் பிரச்சனைகள் வருது, அந்த பிரச்சனைகள் எப்படி வந்தாலும் அதனால் மனசு கலங்காமல் இருக்கிறது என்பது தான் இங்கே சொல்லப்படுகின்றது. இதில் 10 குறள்களில் முதல் 2 குறள்களில் துன்பத்தை நீக்குகின்ற உபாயத்தை சொல்லுகின்றார். துன்பத்தை எதிர்கொள்வது, அதை நீக்குவதற்கான வழி என்ன என்று சொல்லுகின்றார். அதனுடைய விளக்கமாக அடுத்த 3 குறள்கள் இருக்கின்றன. துன்பத்துக்கு துன்பம் படாமல் இருக்கிறது எப்படி என்று அதற்கு ஒரு உதாரணத்தோடு சொல்லுகின்றார். அதுக்கப்புறம் நம்முடைய துன்பத்திற்கு காரணமாக இருக்கிறது செல்வம், செல்வத்தினுடைய இழப்பு. அதை பற்றி ஒரு குறள் சொல்லுகின்றார். அதுக்கப்புறம் உடல் சார்ந்த துன்பம், அது வருகின்ற பொழுது எப்படி அதை எதிர்கொள்வது என்பதை சொல்லுகின்றார். இப்படி 10 குறள்கள் இருக்கின்றன. நம்ம இந்த 1 மணி நேரத்தில் இதனுடைய சாரத்தை நான் சொல்லிடுறேன். அதனால் நம்ம ஒவ்வொரு குறளையும் ரொம்ப விரிவாக பார்க்க போகிறதில்ல. இடுக்கண் அழியாமை என்பதை பற்றி என்ன விஷயங்கள் இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குங்கிறத சாரமாக நம்ம பார்க்கலாம். இதில் பெரும்பாலான குறள்கள் நமக்கு கேள்விப்பட்டதா, மனப்பாடமாக தெரிந்ததா இருக்கும். நமக்கு திருக்குறள் பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியும், அர்த்தம் தான் தெரியாது. இல்லை, திருக்குறள் பல திருக்குறள்கள் தெரியும், ஆனால் அதற்கான சரியான அர்த்தம் எப்படி சம்பிரதாயமாக அர்த்தம் சொல்லுகிறார்கள்ங்கிறதான் தெரியாது. ஏன்னா திருக்குறளுக்கு எண்ணற்ற உரைகள் இருக்கின்றன. அதில் எது சரியானது என்பது
கேள்விக்குறி. இல்லை சம்பிரதாயமாக பரிமேலழகர் முதலான பெரியவர்கள் அதற்கு எப்படி உரை சொல்லியிருக்கிறார்கள். திருக்குறள் பகவத்கீதை மாதிரி நம்ம ஹிந்து சனாதன தர்மத்தை அடிப்படையாக கொண்ட நூல். அதெல்லாம் இப்போ சொல்ல வேண்டியிருக்கு. திருக்குறளுங்கிறது அது ஒரு ஹிந்து நூல், சனாதன தர்மத்தை சேர்ந்த நூல், பாரத பண்பாட்டை அடிப்படையாக கொண்ட நூல் என்றெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதனால் அந்த அடிப்படையில் திருக்குறள் எப்படி இருக்குது, இந்த இடுக்கண் அழியாமையில் என்ன சொல்கிறாருங்கிறத பார்க்கலாம். முதல் 2 குறள்கள் ஒரே கருத்துடையது. அதனால் நம்ம அதை ஒன்றா பார்க்க போகிறோம். குறள் சொல்கிறேன், திரும்ப சொல்லலாம். இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்தூர்வது அக்தொப்பது இல் வெள்ளத்து அணைய இடும்பை அறிவுடையான் உள்ளத்தின் உள்ளக்கெடும். இடுக்கண் வருங்கால் நகுக. நகுகன சிரிக்க வேண்டும், மகிழ்ச்சியாக அதை எதிர்கொள்ளணும். துன்பம் வர்ற பொழுது அதனால் மனது கலங்கி போய்விடாமல், சோர்வை அடையாமல் அதை உற்சாகமாக மகிழ்ச்சியாக எதிர்கொள்ள வேண்டும் என்பதுதான் முதல் கருத்து. அதனால் இடுக்கண் வருங்கால், துன்பம் வர்ற பொழுது சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். எதற்காக? ஏன்னா அதனை அடுத்து ஊர்வது, அதனை நெருங்கி அதை அழிப்பது, அதற்கு சமமான அழிப்பதற்கு இதைவிட சிறந்த உபாயம் இல்லைன்னு சொல்கிறார். அதனால் அடுத்து ஊர்வதுனா, அடுத்துனா நெருங்கி என்ற அர்த்தம், எதிர்த்து என்ற அர்த்தம். ஊர்வதுனா அதை வெல்வது, கடப்பது. கடப்பதற்கு அஃது ஒப்பது இல், அதற்கான உபாயம், அதற்கான வழி, இதற்கு மேலான ஒரு வழி இல்லை. அதற்கு சமமாக துன்பத்தை பார்த்து சிரிக்கிறத தவிர, சிரிப்பதை விட துன்பத்தை நெருங்கி அழிப்பதற்கு சிறந்த உபாயம் இல்லை என்று பொருள். அடுத்த குறளில் ஏன் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் சொல்கிறார். வெள்ளத்து அணைய இடும்பை அறிவுடையான் உள்ளத்தின் உள்ள கெடும். அறிவுடையான் உள்ளத்தின் உள்ள கெடும். இந்த விவேகம் உடையவர்கள் வெள்ளத்து அணைய இடும்பை, வெள்ளம்னா நீர்ப்பெருக்கு, தொடர்ந்து பெருக்கெடுத்து துன்பங்கள் வந்தாலும் விவேகமுடையவன் அதை மனதில் நினைப்பதனாலேயே அதை அழித்து விட முடியும். வேறு வெளியே என்ன செய்யணுங்கிறதில்ல. அறிவுடையான் உள்ளத்தின் உள்ள கெடும்னா மனதில் அதை நினைத்தாலே, அவனுடைய விவேகத்தினாலேயே இந்த கவலையை போக்கிவிட முடியும், துன்பத்தை போக்கிவிட முடியும் என்று சொல்லுகின்றார். அதனால் விவேகம் இருக்கிறவன் அதை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக எதிர்கொள்ளுகின்றான். இடுக்கண் துன்பம் என்று சொல்லுகின்ற பொழுது நமக்கு வருகின்ற துன்பங்களை சாஸ்திரம் 3 விதமாக சொல்லுகின்றது. நமக்கு தெரியும். அத்தியாத்மம், ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம் என்று துன்பத்தை 3ஆக பிரிக்கிறோம். எந்த விதமாக துன்பம் வந்தாலும் அது இந்த 3 பிரிவுக்குள்ளே வந்துவிடும். நமக்கு நம்மால் வருகின்ற துன்பம், நம்முடைய சரீரம், உடலால், மனதால், அறிவால் வருகின்ற துன்பம், நமக்கு நம்மால் வருகின்ற துன்பம் அத்தியாத்மம். அப்புறம் அதிபூதம் அல்லது ஆதி பௌத்திகம், மற்ற உயிர்களால் நமக்கு வருகின்ற துன்பம். புறத்தில் இருக்கக்கூடிய பாம்பு, பல்லி, பூரான், கொசுவிலிருந்து இதனால் அது கடிக்கிறதுனாலையோ இல்லை அடிக்கிறதுனாலையோ நமக்கு மற்ற உயிரினங்களால் நமக்கு வரக்கூடிய துன்பம் 2வது விதம். அப்புறம் அதி தெய்வம் அல்லது ஆதி தெய்வீகம், இயற்கையினுடைய மாறுபாட்டினால் வரக்கூடிய துன்பம், தவிர்க்க முடியாதது. நமக்கு நம்மால் வர்றதை நம்ம கொஞ்சம் சரி பண்ணி கொள்ள முடியும், மற்ற உயிர்களால் வரக்கூடிய துன்பத்தையும் ஓரளவுக்கு தவிர்க்க முடியும். ஆனால் இயற்கை பேரிடராக வருகின்ற பொழுது அது சமஷ்டி விதி, அதனால் ஏற்படக்கூடியது, ஈஸ்வர சங்கல்பத்தினால் ஏற்படக்கூடியது. அதை நம்மால் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். ஓரளவுக்கு அறிந்து கொள்ளலாம், ஆனால் அதிலிருந்து தப்பிக்க முடியாது.
அது அதி தெய்வம், ஆதி தெய்வீகம். அதில் பெருமழை வருது, இல்லை சுனாமி மாதிரி பேரிடர் வருது. இப்போ அமெரிக்கா நெருப்பில் எரிஞ்சிக்கிட்டு இருக்காமே, அதனால் அந்த மாதிரி பெருநெருப்புனால் வரக்கூடிய ஆபத்து, இதெல்லாம் யார் என்ன பண்ண முடியும்? தடுக்க முடியாது. ஒன்றும் மழையே பெய்யாமல் போய் துன்பம் வரலாம், அல்லது அதிகமாக மழை பெய்து வரலாம். அனாவிருஷ்டி, அதிவிருஷ்டினா, அனாவிருஷ்டி மழை இல்லாமல் வர்றது, அதிவிருஷ்டி அளவுக்கு அதிகமாக மழை பெய்கிறது. அப்புறம் அகால விருஷ்டினா, காலம் இல்லாத காலத்தில் இப்போ பெஞ்சிக்கிட்டு இருக்கு, தை மாதத்தில் மழை பெய்யுதுன்னு. அதனால் இப்போ அந்த மாதிரி தவறான காலத்தில், பெய்யக்கூடாத காலத்தில் பெய்யறது, இது மாதிரி மழையினால் வர்றது, இல்லை அதிகமான வெயில்னால் வர்றது, காற்று அதிகமான காற்று, புயல் முதலானவைகளால் வரக்கூடிய துன்பம், அல்லது நிலச்சரிவு முதலானவைகளால் வர்றது. அதனால் இந்த பஞ்சபூதங்களில் இயற்கை மாறுபாடுகளால் வரக்கூடிய துன்பங்கள் அது ஆதி தெய்வீகம். இப்படி இந்த விதங்களில் நமக்கு துன்பம் வருகின்றது. இப்படி எந்த விதத்தில் துன்பம் வந்தாலும் அதை நாம் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். அதனால் மனதில் அதற்கு தயாராக இருக்கிறது, அதுதான் நகுதல் என்று சொல்லுகின்றார். ஒரு துன்பம் நமக்கு வருகின்றது என்றால் அதற்கு முக்கியமான காரணம் நம்ம வினைப்பயன் என்பது தான். நாம் செய்த வினைப்பயன் எந்த துன்பத்தை, எந்த காலத்தில் எந்த துன்பத்தை அனுபவிக்கணும்னு இருக்கோ அதற்கான பாபம் செயல்படுகின்றது. அந்த பாபத்தினுடைய விளைவாக துன்பம் வருது. அதனால் அதை நம்ம அனுபவிக்கிற பொழுது அது அனுபவிச்சு தான் ஆகணும். அதனால் அதை பாப்பம், நாம் செய்த பாப்பம் நமக்கு வருது. அது வர்ற காரணங்கள் வேறையாக இருக்கலாம். உடம்புக்கு வரலாம், இல்லை மற்ற உயிர்களால் வரலாம், இயற்கையினால் வரலாம். எப்படி வந்தாலுமே அது அந்த ஜீவன் செய்த புண்ணிய பாபத்தினுடைய விளைவு தான். இன்பம் வந்தால் புண்ணியம் செயல்படுகின்றது, துன்பம் வந்தால் பாப்பம் செயல்படுகின்றது. அதனால் இந்த விவேகத்தினால் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த நாம் செய்த வினைப்பயன் மீண்டும் நமக்கு வருகின்றது. வினைப்பயனுடைய விளைவு நமக்கு இப்பொழுது துன்பமாக வந்திருக்கின்றது. அது யாரோ கொடுத்தது அல்ல, நம்முடையது. தீதும் நன்றும் பிறர் தர வாரார், பிறர் கொடுத்து வரல, நாம் செய்த வினைப்பயன் தான் நமக்கு வந்திருக்கு. அதனால் இந்த துன்பமானது நாம் ஏற்றுக்கொண்டு அனுபவிக்கின்ற பொழுது அதனால் நம்முடைய பாப்பம் கழிகின்றது என்று அதை ஏற்றுக்கொள்ளணும். சந்தோஷமாக. ஏன்னா அப்போ ஒரு பாப்பம் போகுதுன்னா, பாப்பம் போயிட்டேன்னா அனுபவிச்சா அது தீர்ந்து போயிடும். அனுபவித்த பிறகு அது தீர்ந்து போய்விடும், மீண்டும் வரப்போகிறதில்ல. இப்போ அந்த பாப்பம் இருக்கிற வரைக்கும் அந்த துன்பம் இருக்கும் என்று அதை ஏற்றுக்கொள்வது, அதற்கான மனநிலை, அதற்கான அந்த விவேகத்தோடு இருக்கிறது. நாம் செய்த வினைப்பயன் தான் நமக்கு வருகின்றது. இந்த காலத்தில் இந்த துன்பத்தை நாம் இவ்வாறு அனுபவிக்க வேண்டும் என்று இருக்கின்றது. அது உடலால் நோயினால் வரலாம், அல்லது பொருளாதார இழப்புனால் வரலாம், இல்லை தொழிலில் மற்ற மாறுபாடுகளால் ஏற்றத்தாழ்வுகளால் வரலாம், அல்லது மற்ற உறவுகளுடைய மாறுபாடுகளால் வரலாம். உறவுகள் ஆளே இல்லாமல் போகலாம், அல்லது உறவுகளுக்குள்ள மனோரீதியான மாறுபாடு, கருத்து வேறுபாடுகள் வரலாம். எந்த விதத்தில் வந்தாலும் அது அவர்களெல்லாம், அந்த சூழ்நிலை எல்லாமே ஒரு நிமித்தம் தான். நம்முடைய வினைப்பயன் நமக்கு வந்திருக்கின்றது. அதனால் நம்ம அதை ஏற்றுக்கொள்வோம். அதை அனுபவிக்கிறதுனால நம்முடைய பாப்பம் தீருகின்றது, அனுபவித்து தீர்ந்து போகும். அதனால் இது காலத்தினால் மாறுபடக்கூடியது. அந்த பாப்பம் இருக்கிற வரைக்கும் அது இருக்கும். அது மாறுகின்ற பொழுது அந்த பாப்பம் அனுபவித்து முடிச்சுட்டா மாறிவிடும். அடுத்த புண்ணியம் வேலை செஞ்சால் அது துன்பமானது போய்விடும். அதனால் அதுவே சரியாயிடும். உள்ள பிரச்சனைக்கு என்னென்னா, முதல் தீர்வு கொஞ்சம் பொறுமையாக இருந்தாக்கா காலப்போக்கில் அதுவே சரியாகிவிடும். அதனால் அந்த ராகு கேது மற்ற என்ன காரணம் நம்ம கிரக பயிற்சியெல்லாம் சொன்னாலும் அதெல்லாம் நம்ம பாப்பத்தினுடைய அடிப்படையில் தான், புண்ணிய பாப்பத்தினுடைய அடிப்படையில் தான் அது வருது. அதனால் அது அது மாறுகின்ற பொழுது காலத்தினால் அது மாறிவிடும் என்று நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் இன்னொரு விதமான மனோபாவம். அதனால் நான் ஆன்மீகத்தினுடைய அடிப்படையில், வேதாந்தத்தினுடைய அடிப்படையில் சொல்கிறேன். அதனால் எடுத்த உடனே விதியை பற்றி சொல்கிறோமோ என்ன, ஆழ்வினை உடைமையை பற்றி சொல்லிவிட்டு அடுத்து இடுக்க நழியாமை சொல்லியிருக்கிறேன். இப்போ ஆழ்வினை உடைமைங்கிறது முயற்சியை பற்றி சொல்கிறது. இப்போ முயற்சி நம்ம தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறோம். ஒன்றை அடையணும்னு தெய்வத்தால் ஆகாதினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும்னு முதல் இதற்கு முந்தின குரல் அப்படி தான் முடிச்சிருக்கிறார். விதிப்படி இல்லைனாலும் நீ முயற்சி பண்ணால் கிடைக்கிறது கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் அப்படி கிடைக்கிறதுல தாமதம் வரலாம், தடைகள் வரலாம். அப்படி தடைகள் வருகின்ற பொழுதும்
அதனால் மனது கலங்கி போகாமல், மனது சோர்ந்து போகாமல் தொடர்ந்து முயற்சி செய்யணும். அதனால் முயற்சி விடாமுயற்சியாக இருக்க வேண்டும். அதனால் நம்ம எதிர்பார்த்தது நடக்கவில்லை என்றாலும், கிடைக்கலைனாலும், ஏமாற்றங்கள் வந்தாலும் அதில் தளர்ந்து போகாமல் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும். அதனால் விடாமுயற்சி என்பதற்கு தான், அந்த விடாமுயற்சி பண்ணணும்னா, தோல்வி வருகின்ற பொழுதும் தளர்ந்து போகாமல் தொடர்ந்து முயற்சி பண்ணணும்னா அதில் மனசு சோர்வடையக்கூடாது. அந்த சோர்வடையக்கூடாதுங்கிறதுக்கு தான் இந்த அதிகாரத்தை சொல்லியிருக்கிறார். இடுக்க நழியாமைங்கிற அதிகாரத்தை முயற்சி விடாமுயற்சி ஆகிறதுக்கு மனசில் அந்த ஊக்கம் இருக்கணும், அந்த தைரியம், மனசு கலங்கி போகாத தன்மையானது இருக்க வேண்டும்ங்கிறதுக்காக இதை சொல்கிறார். அப்போ அது இருக்கணும்னா அதில் நமக்கு விவேகமானது வேண்டும். நம்ம எவ்வளவு தூரம் எல்லாம் சரியாக பண்ணுறோமே, நாம் எல்லா விதத்துலையும் சரியாக இருக்கிறோமே, ஆனாலும் வரக்கூடிய கஷ்டங்கள் வருதே, இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து இருக்குது அப்படிங்கிற பொழுது நமக்கு முதல்ல இருக்கக்கூடிய விவேகம், இதுக்கு விதி ஒரு காரணம். விதி இருக்கின்றது, அதனால் தெய்வம் என்ற விதி அங்கே இருக்குது, அது பாப்பம் இருக்குது, அதனால் தடைகள். அதனால் நம்ம நினைக்கிறது நடக்காமல் போகலாம் அல்லது தள்ளி போகலாம். அதில் கிடைக்காமலே போகிறதுங்கிறது இல்லை, அது கிடைக்கிறதுக்கு தாமதம் ஏற்படுகின்றது. அது எதனால்? பிரதிபந்தம் இருக்குது. பிரதிபந்தம் அதிர்ஷ்டமாக இருக்குது. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச பிரதிபந்தத்தை நாமளே முயற்சி செய்து சரி செய்து கொள்ளலாம். அது இப்போ திருஷ்டமாக இருக்கிறது. ஆனால் கண்ணுக்கு தெரியாமல் என்ன காரணம்னே தெரியலை என்கின்ற பொழுது எல்லாமே சரியாக இருக்குது, ஆனாலும் நாம் எதிர்பார்த்தது நடக்கலைங்கிற பொழுது அங்கே அதிர்ஷ்டமான காரணம் இருக்குது. அப்போ தான் ஜோசியரை தேடி போகிறோம், இல்லைன்னா சாமியாரை தேடி போகிறோம். ரெண்டு ஏன்னா சரியாக என்ன சரியாக இல்லைனா, அப்போ ஏதோ கிரக நிலை ஒன்றும் சரியாக இல்லை அப்படின்னு அங்கே போனோம்னா அவன் போனாலே அவர் புரிஞ்சுக்குவார். அவன்கிட்ட ஜோதிடரை விட்டு போனாலே அவனுக்கு பிரச்சனை இருக்குன்னு தான் வந்திருக்கார். உடனே அவன் ஒரு பரிகாரம் சொல்லுவார் அதுக்குது. அதனால் அப்போ என்னது? திருஷ்டமாக எதுவும் இல்லைங்கிற பொழுது அதிர்ஷ்டமாக இருக்கிறத நம்ம விதின்னு சொல்லுகின்றோம். அந்த விதி நம்ம ஏற்கனவே செய்த வினைப்பயன், அதுதான் இப்போ பிரதிபந்தமாக இருக்குது. இப்போ அது இருக்கிற வரைக்கும் தடையானது இருக்கும். நம்ம பொறுமையாக இருக்கணும், தொடர்ந்து முயற்சி பண்ணணும். அதுக்காக முயற்சியை விட்டுவிடக்கூடாது, தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும். அதே சமயம் நம்ம விரும்புறது கிடைக்கிறதுக்கான காலதாமதம் விதியினால் பிரதிபந்தம் ஏற்பட்டு தள்ளி போகின்றது என்று புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு விவேகம். அதுக்கப்புறம் நமக்கு வருகின்ற சோதனைகள் எல்லாம் நம்மை பக்குவப்படுத்துவதற்காக ஆன்மீக திருஷ்டியில் பார்க்கணும். ஆன்மீகம்ங்கிறது முக்கியமானதாக இருக்குது. நமக்கு இறைவன் கொடுக்கின்ற இந்த சோதனைகள் எல்லாம் நம்மளை மனோரீதியாக பக்குவப்படுத்தி கொள்வதற்காக, தயார்படுத்தி கொள்வதற்காக இறைவன் வைக்கின்ற சோதனை. அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். எந்த அளவுக்கு நம்ம திடமாக இருக்கிறோம், உறுதியாக இருக்கிறோம்னு பார்க்கறதுக்காக பகவான் கொடுக்குற சோதனை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் எப்போ பிரச்சனை வருதோ அப்போ தான் நம்முடைய அறிவு திறமையானது நன்கு வெளிப்படும். அதனால் நம்மளுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கு நமக்கு என்ன தெரியும், நமக்கு எவ்வளோ பலம் இருக்குது என்பதை வெளிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக அந்த தோல்விகள், துன்பங்கள் இருக்குது. அப்படி அதை எடுத்துக்கொள்ளணும். அதனால் ரோட்டில் போகிற பொழுது வேகமாக போகிறோம், நடுவில் ஸ்பீட் பிரேக்கர் வருது, குண்டும் குழியுமா இருக்குன்னா அது எதுக்கு? எந்த அளவுக்கு நம்ம வண்டியில் பிரேக் பலமாக இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக. அதனால் எந்த அளவுக்கு அது பிரேக் பிடிச்சா வண்டி நிற்குதா நிற்கலையானா, வெறும் ரோட்டில் எந்த தடையுமே இல்லைன்னா போயிட்டே இருப்போம். அப்போ வண்டி சரியாக இருக்கா, கண்டிஷனில் இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு என்னது? ஸ்பீடு பிரேக்கர் இருக்கணும், அங்கங்கெல்லாம் வேகத்தடைகள் இருக்கணும். அதெல்லாம் வண்டியினுடைய அந்த கண்டிஷன், அதனுடைய தகுதியை பரிசோதிப்பதற்காக. அந்த மாதிரி நம்முடைய பக்குவத்தை, நம்மளுடைய தகுதி என்ன, நமக்கு எந்த அளவுக்கு மனோதிடம் அல்லது விவேகம், பிரச்சனை வர்ற பொழுது அதை எதிர்கொள்ளக்கூடிய சாமர்த்தியம் எவ்வளோ இருக்குது என்பதெல்லாம் பார்த்து கொள்வதற்கு தான் தடைகள் வருது. அப்படி குறைவாக இருந்தால் அதை நம்ம எப்படி மேம்படுத்தி கொள்வது, எப்படி சரி செய்து கொள்வதுன்னு நம்மை நாமே தயார்படுத்தி கொள்ளுதல். அதனால் நம்ம விரும்புகிற ஒன்று நமக்கு கிடைக்கவில்லை என்றால், அல்லது கிடைப்பது தள்ளி போகின்றது என்றால், அது நம்மை அதை பெறுவதற்கான தகுதி நமக்கு இன்னும் வரலை அப்படின்னு அர்த்தம். அது பெறுவதற்கான அந்த பக்குவம் இன்னும் வரலை. அந்த பக்குவத்தை, தகுதியை வளர்த்து கொள்வதற்கு நாம் என்ன செய்யணுமோ அதை செய்ய வேண்டும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் பகவான் அதை தள்ளி போடுற, பகவான் கொடுக்காமல் வைத்திருக்கிறாருனாக்கா ஒன்று அது நமக்கு தேவையே இல்லைன்னு அர்த்தம்,
அல்லது அதை பெறுவதற்கு நாம் இன்னும் பக்குவப்பட வேண்டும், நம்முடைய தகுதியை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று பொருள். 2ல் 1. அதை நம்ம புரிந்து கொண்டு என்ன தேவையோ அதை வளர்த்து கொள்ளணும். நம்ம குழந்தைக்கே ஒன்று கேட்கறது கொடுக்குறோம்னா, கேட்குற எல்லாரும் வாங்கி கொடுக்க முடியுமான? நம்முடைய குழந்தைகள் அவர்கள் விரும்புகிறதெல்லாம் நம்ம கொடுக்க முடியாது. ஒரு சின்ன குழந்தை கத்தி கொடுக்குது, இல்லை துப்பாக்கி கொடு வேணும்னு கேட்குதுன்னா எல்லாம் வாங்கி கொடுக்க முடியுமா? விளையாட்டு பொருளை எதை வாங்கி கொடுக்கலான்னு இருக்குது, அது எந்த வயசுக்கு அப்படிங்கிறது இருக்குது. பைக் வேணும்னா ஸ்கூல் படிக்கிற பொழுதே பைக் வேணும், கார் வேணும் அப்படின்னு கேட்டால் வாங்கி கொடுக்க முடியுமா? அப்போ அது முடியாது. அந்த வயதுக்கு அது அவனுக்கு ஒன்று அது தேவையில்லைன்னு நம்ம கொடுக்க வேணாம்னு நினைக்கிறோம் சில விஷயங்கள். இன்னொன்று வாங்கி கொடுக்கலாம், காலேஜ் போன பிறகு வாங்கி கொடுக்குறோம்னு சொல்கிறோம். நீ படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகிற பொழுது வாங்கி கொள்ளலாம்னு சொல்கிறோம். அப்போ ஏன்னா அவனுக்கு அது கொடுக்கக்கூடாதுங்கிறது இல்லை, அதை நம்ம வாங்கி கொடுக்கறதுக்கான சக்தி நமக்கு இருக்கலாம். ஒரு பைக்கு கேட்டால் வாங்கி கொடுக்குற அளவுக்கு சக்தி நமக்கு இருக்கலாம். ஆனால் அவனுக்கு அது இப்பொழுது தேவையில்லை. இன்னும் ஒரு 5 வருஷம் கழித்து தேவை இருக்கலாம், அப்போ வாங்கி கொடுக்கலாம். இப்பொழுது அதை பயன்படுத்துவதற்கான தகுதி அவனுக்கு இல்லை. அப்போ அது வரைக்கும் பொறுத்துருன்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் பகவானுக்கு என்ன வேணாலும் அனுகிரகம் பண்ணுறதுக்கான சக்தி இருக்குது. ஆனால் அதை பண்ணாமல் இருக்கிறாருன்னா நமக்கு அதை பெறுவதற்கான தகுதி இல்லை, அதற்கான பக்குவம் இல்லை, அதற்கான காலம் இன்னும் வரவில்லைன்னு நம்ம புரிந்து கொண்டு அதை அப்படி எதிர்கொள்ள வேண்டும். அதில் விவேகம். அதனால் அது பகவான் ஒன்று நம்மளுடைய அது இல்லாமலே நம்மால் வாழ முடியுமான்னு பார்க்கிறார், ஒரு சோதனை. அப்புறம் அதை பெறுவதற்கான தகுதியை நம்ம வளர்த்து கொள்வதற்காக அது ஒரு வாய்ப்பு என்று நம்ம அதை எடுத்துக்கொள்ளணும். நம்மளுடைய அறிவு திறமைகளெல்லாம் வெளிப்படுவதற்கான ஒரு வாய்ப்பாக அது இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் நகுகனா. அதனால் இதை உற்சாகமாக நம்ம எதிர்கொள்ள தயாராக இருத்தல். அதில் அறிவுடையான் உள்ளத்தின் உள்ளக்கெடும். அதில் மனசு கலங்காமல், மனசு உணர்ச்சி வசப்படக்கூடியது, உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அந்த தோல்விக்கு கஷ்டங்களுக்கு என்ன காரணம், எதனால் இது நஷ்டமானது. அதனால் சாமானியமாக அந்த அதிர்ஷ்டங்கிறது ஒரு பக்கம், அது மன சமாதானத்துக்கு நமக்கு தேவை. அதே சமயம் அப்போ இது எல்லாம் விதிப்படி நடக்குது, அதனால் நம்ம மேற்கொண்டு முயற்சி பண்ணக்கூடாது, முயற்சியை விட்டுறக்கூடாது. சென்ற முயற்சியை நம்ம தொடர்ந்து செய்யணும். ஆனால் தோல்விக்கு என்ன காரணங்கிறதுக்கு திருஷ்டமாக என்ன தடைகள் இருக்குது, நம்மளால் சரி பண்ண முடிந்தது என்னங்கிறத பார்த்து சரி செய்ய வேண்டும். அதில் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்துன்னு முன்னாடி சொல்லியிருக்கிறேன். நினைக்கிறது உயர்வாக நினைக்கணும். அப்போ அதை அடையணும், அதை வேண்டும் என்று உயர்வாக நினைக்கிறது தப்பு இல்லை, அடையிறதுக்கு ஆசைப்படுறது தப்பு இல்லை. அது நடக்காமல் போகிற பொழுதும் அதனால் மனசு தளர்ந்து போகாமல் உயர்வாக நினைக்கிறத நம்ம நினைத்து கொண்டு இருக்கணும், அதை அடைவதற்கான முயற்சியும் செய்து கொண்டு இருக்கணும். அப்போ அதில் வேறு என்ன தடைகள் இருக்குதுன்னு பார்த்து அதை விவேகம் அறிவோடு ஆராய்ந்து பார்த்து அதை சரி செய்வதற்கான முயற்சியை நாம் செய்ய வேண்டும். அதான் உள்ளத்தின் உள்ளக்கெடும். அதனால் அதற்கான அறிவு திறமைகள் என்ன வேண்டுமோ, என்ன பற்றாக்குறை இருக்கோ அதை நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி பரீட்சையில் தேர்வில் தோல்வி அடைகிறார்கள். இப்போ தோல்விக்கு காரணம் என்ன? பரீட்சைங்கிறதே என்னது, அவன் அந்த எந்த அளவுக்கு அறிவை பெற்றிருக்கிறான்னு பார்க்கறதுக்கான ஒரு ஆய்வு தான் அந்த தேர்வு. தேர்வுங்கிறது அதுதான். அப்போ அவன் கேட்குற கேள்விக்கு சரியான முறையில் பதில் சொல்ல முடியலைனாக்கா அதற்கான விவேகம் நமக்கு இன்னும் வரலை அப்படின்னு அர்த்தம். போதுமான அளவு முழுமையான அறிவை நாம் பெறவில்லை. நீட் தேர்வில் மார்க்கு குறையுதுன்னா அப்போ என்னது, இன்னும் அவன் படிக்க வேண்டியது இருக்குதுன்னு அர்த்தம். இன்னும் நல்லா படிக்கணுங்கிறது தானே ஒழிய அவனால் அடுத்த தேர்வில் பாஸ் பண்ண முடியாதுங்கிறது இல்லை. திரும்ப நல்லா படித்து எந்தெந்த விஷயங்களை குறைவாக இருக்கோ அதெல்லாம் நல்லா படித்து மீண்டும் முயற்சி பண்ணால் அடுத்த தேர்வில் அவன் தேர்ச்சி அடைய முடியும். அதே மாதிரி தான் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள், அது நம்ம இன்னும் தகுதிப்படுத்தி கொள்வது, இந்தந்த விஷயங்கள்லாம் நமக்கு குறை இருக்குதுன்னு பார்த்து அதை சரி செய்து கொள்வதன் மூலம் நாம் அதை எதிர்கொள்ள முடியும். அதனால் நம்மளுடைய அறிவில் குறைபாடு இருக்கலாம், அல்லது முயற்சியில் குறைபாடு இருக்கலாம், அல்லது சரியான காலத்தில் செய்யாமல் இருக்கலாம், சரி தவறான காலத்தில் முயற்சிகள் செய்திருப்போம். அதனால் காலம் இடம் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் மற்ற பல அதிகாரங்களில் பல இடங்களில் சொல்கிறார். காலம் அறிதல், இடனறிதல் இதெல்லாம் இருக்குது. அப்போ உரிய காலத்தில் உரிய முயற்சி செய்கின்ற பொழுது, உரிய இடத்துல உரிய காலத்தில் உரிய முயற்சிகள் செய்கின்ற பொழுது அது நிறைவேறும். அப்போ இதெல்லாம் ஆய்வு செய்து நம்ம அடுத்த முயற்சியை செய்ய வேண்டும். அதனால் தடைகளுக்கு துன்பம் வருவதற்கு காரணம் என்ன என்று பார்த்து ஆராய்ந்து
அதை தீர்ப்பதற்கான வழிகளை யோசித்து அறிவோட செயல்படணும். மனசு கலங்கி போய் உட்காந்துட்டா நடக்க போகிறது ஒன்றும் இல்லை. அந்த மனசு கலங்காமல் இருக்கிற பொழுது தான் விவேகம் நல்லா வேலை செய்யும். மனசு கலங்கி போயிட்டா விவேகம் வேலை செய்யாது. அதனால் மனக்கலக்கம்ங்கிறது கூடாது. அதுக்கு தான் கர்ம யோக மனநிலையெல்லாம் பகவத்கீதையில் சொல்கிறார். பகவான் அந்த மனக்கலக்கம் வரக்கூடாதுங்கிறதுக்கு தான் அந்த கர்ம யோகத்தெல்லாம் சொல்லுகின்றார். இப்போ கர்மயோகம்ங்கிறது என்னது? கர்மயோகமே விதி அடிப்படையில் தான். நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்கிறோம், அதற்கான பலன் என்ன வருமோ அது விதிப்படி வருகின்றதுன்னு எடுத்துக்கொள். அது ஈஸ்வரன் கொடுக்குறான்னு. அதனால் பிரசாத புத்திங்கிறது என்னது? ஈஸ்வரன் எப்படி கொடுப்பார்? நம்ம விதிப்படி தான் கொடுப்பார். ஈஸ்வரன் என்ன கொடுத்தாலும் அதை பிரசாதமாக ஏற்றுக்கொள்ளணும் என்று கர்மயோகத்தில் சொல்கிறோம். இப்போ ஈஸ்வரன் என்ன கொடுக்குறார் அப்படின்னாக்கா நம்மளுடைய விதி எப்படி இருக்கோ அப்படி கொடுக்குறார். அதனால் அது விதிப்படி கிடைக்கிறதுன்னு எடுத்துக்கொள்கிறது தான் கர்மயோகம். அதனால் மனசு கலங்காமல் இருத்தல். அதனால் அந்த விவேகம். வெள்ளத்தடைய இடும்பை அறிவுடையான் உள்ளத்தின் உள்ளக்கெடும். அதுக்கப்புறம் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் என்பதற்காக அடுத்த 3 பாடல்கள் சொல்கிறாரு. 3 பாடல்களை படிக்கலாம். இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர், மடுத்த வாயெல்லாம் பகடன்னான், உற்ற இடுக்கண் இடர்பாடு உடைத்து, அடுக்கி வரினும் அழிவிலான், உற்ற இடுக்கண் இடுக்கண் படும். இடுக்கண் இடர்பாடு உடைத்து இடுக்கண் இடுக்கண் படும். அவனுக்கு வருகின்ற துன்பங்கள் அதுவே துன்பத்தை அடையும் என்ற கருத்து வருது. அதற்கு ஒரு உதாரணம், மடுத்த வாயெல்லாம் பகடன்னான். ஒரு காளை மாடு, வண்டி மாடு வண்டியை இழுத்து செல்லுகின்ற பொழுது அதில் அந்த சாலையானது மேடு பள்ளத்தோடு இருக்கலாம், நடுவில் பாறை முதலான குறுக்கீடுகள் வரலாம், அல்லது மேடானதாக இப்படி உயர்ந்து போகிற மாதிரி பாதை இருந்தால் அதற்கு இழுக்கிறதுல சிரமம் இருக்கும். இல்லை குண்டும் குழியுமாக இருந்தாக்கா இழுக்கிறதுல சிரமம் இருக்கும். அப்போ அந்த மாடு என்ன பண்ணுது? மேற்கொண்டு அது இழுப்பதற்கு அதிகமான முயற்சி பண்ணுது. அதிகமான உழைப்பு அங்கே கொடுக்க வேண்டியது இருக்குது. ஏற்கனவே அது சமதளமாக இருந்தாக்கா சிரமம் இல்லாமல் இழுத்துட்டு போகலாம். ஒரு மேடான பகுதியாக இருக்கிற பொழுது அது இழுப்பதற்கு கூடுதலான முயற்சி எடுக்க வேண்டும். இல்லை ஒரு பள்ளத்தில் சக்கரம் இறங்கிடுச்சு, இல்லை கொஞ்சம் கல் இருக்குது அப்படின்னாக்கா அதை கடந்து போகிறதுக்கு கூடுதலான ஒரு முயற்சி செய்ய வேண்டும். அதனால் அந்த மாடு அதுக்கேற்ற மாதிரி அது கால்களை இன்னும் நன்றாக ஊன்றி அல்லது குனிந்து நல்லா கஷ்டப்பட்டு அதை இழுக்கின்றது. அது கூடுதல் முயற்சி என்பதை காட்டுகின்றது. அதே போல் துன்பங்கள் வருகின்ற பொழுது நம்ம அதை பிரச்சனைகள் வருகின்ற பொழுது நம்ம வழக்கமாக செய்கின்ற முயற்சியோடு கூடுதல் முயற்சி செய்ய வேண்டும் என்பது அங்கே விஷயம். அதுதான், அதுக்கு தான் இந்த உதாரணம். அதனால் மடுத்த வாயெல்லாம் பகடன்னான், தடைகள் அனைத்திலும் தளர்வுறாது அறிவுபூர்வமான ஊக்கத்துடன் வண்டியை இழுத்துச் செல்லும் வலிமை மிக்க எருது போல செயல்புரிபவனை வந்தடைகின்ற துன்பம். அப்படி அது முயற்சி பண்ணினாக்கா அந்த தடை அது கடந்து விட முடியும். அப்படி கடக்கிறது என்பது தான், அந்த பிரச்சனையை கடந்து போதல் என்பது தான் இடும்பைக்கு இடும்பை படுப்பர். துன்பத்துக்கு துன்பம் கொடுக்கறதுனா, தனக்கு ஒரு துன்பம் வருகின்ற பொழுது அதை எதிர்கொள்வதற்கு சரியான கூடுதலான முயற்சியை நம்ம செய்கின்ற பொழுது துன்பமானது நீங்கி விடுகின்றது. அதை ஒரு சொல்கிற முறையில் இடும்பைக்கு இடும்பை படுப்புங்கிற, துன்பத்துக்கே துன்பம் கொடுப்பார் அப்படின்னாக்கா துன்பத்தை கடந்து விடுவார் என்று அர்த்தம். அது மாதிரி இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். மடுத்த வாய் எல்லாம் பகடன்னான், உற்ற இடுக்கண் இடர்பாடு உடைத்துனா அவனுடைய தொடர்ந்து முயற்சியானால் அந்த துன்பமானது நீங்கிவிடும். அடுக்கி வரினும்
அழிவு இலான்னா. இப்போ துன்பம் முதல்ல வெள்ளத்தனைய இடும்பெயினார், இங்கே அடுக்கி வரினும். 2 உதாரணம். வெள்ளத்தனைய இடும்பம்னா ரொம்ப பெரிய அளவில் வரக்கூடிய துன்பம். அடுக்கி வரும்னா அடுத்தடுத்து வருகின்ற ஒரு பிரச்சனையை முடித்தாக்கா அடுத்த பிரச்சனைன்னு ஒரே பிரச்சனை திரும்ப திரும்ப வரலாம், அல்லது புதுசாக பிரச்சனைகள் வரலாம். ஆனால் தொடர்ச்சியாக பிரச்சனைகள் வருதுன்னு. வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கலாம், வாழ்க்கையே பிரச்சனையாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படிலாம் நினைக்கிறார்கள். தொடர்ந்து பலவிதமான காரணங்களால் பிரச்சனை வந்து கொண்டே இருக்குன்னா, அப்பப்போ ஏதோ பிரச்சனை வந்தால் பரவாயில்ல, பிரச்சனையே வாழ்க்கையாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு கேள்வி வந்தால் அது வரத்தான் செய்யுங்கிறதுன்னு சொல்கிறார். அடுக்கி வருணின்னா, அதனால் தொடர்ந்து அடுத்தடுத்து பிரச்சனைகள் வந்தாலும் அழிவு இலான், அதனால் மனக்கலக்கத்தை அடையாதவன். அழிவுங்கிறது மனதினுடைய அழிவு, மனக்கலக்கம், மனசோர்வை அடைதல். அதை அடையாமல் இருக்கின்றவன். அதனால் யார் அதை தைரியமாக எதிர்கொள்கிறார்களோ, விவேகத்தினால பிரச்சனைகளுக்கான காரணங்களை ஆராய்ந்து அதை எதிர்கொள்ளுகிறார்களோ, அவர்கள் அந்த துன்பத்தை போக்கிக் கொள்கிறார்கள். அதனால் உற்ற இடுக்கன்படும். அதற்கப்புறம் இன்னும் ஒரு விவேகத்தை சொல்கிறார். வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு முக்கியமாக இங்கே செல்வம் போதல் என்பதை செல்வ நிலையாமைங்கிறத புரிந்து கொள்ளணும். அதை சொல்கிறார். பொருள் இல்லாமையினால் வரக்கூடிய துன்பம், பொருள் இழப்புனால அல்லது பொருள் இல்லாததுனால வரக்கூடிய பிரச்சனைகள், துன்பம், அதை சொல்லுகின்றார். ஒரு 6வது திருக்குறள். அற்றேம் என்று அல்லல் படுபவோ பெற்றேம் என்று ஓம்புதல் தேற்றாதவர். அற்றேம் என்று அல்லல் படுபவோ பெற்றேம் என்று ஓம்புதல் தேற்றாதவர். என்ன சொல்கிறார்? எப்பொழுதும் மன சமநிலை மாறாமல் இருக்கணும். நல்லது நடக்கிற பொழுது யார் சமநிலையான மனதோடு இருக்கிறார்களோ, மனதோட சமநிலை மாறாமல் இருக்கிறார்களோ, அவர்கள் தீயது நடக்கின்ற பொழுதும் சமநிலை மாறாமல் இருப்பார்கள். அதனால் வெற்றி வர்ற பொழுது அல்லது செல்வம் வர பெற்றேம் என்று ஓம்புதல் தேற்றாதவர், அற்றேம் என்று அல்லல் படுபவோனா. நல்ல செல்வம் வருது, லாபம் வருது, வெற்றி கிடைக்கின்றது, நம்ம நினைக்கிறது நிறைவேறுகிறது, நினைச்சதுக்கு மேலேயே கிடைக்குதுன்னா அதனால் யார் உடனே அதனால் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறானே, மகிழ்ச்சி அடைந்து உடனே வெற்றி கொண்டாட்டம், வெற்றி களியாட்டம்னா எல்லாம் பண்ணுறான். அவள் மனசு அதில் பற்றுதல் தான். அந்த லாபத்தின் மேலே பொருள் மேலே இருக்கக்கூடிய அதீதமான பற்றுதல்னால அது கிடைக்கின்ற பொழுது அது மகிழ்ச்சியாக மனதில் வருகின்றது, மிகுதியான மகிழ்ச்சியாக அது மனதை கலக்குகின்றது. அப்போ யார் அவ்வாறு ஒரு வெற்றி கிடைக்கின்ற பொழுது, பொருள் கிடைக்கின்ற பொழுது அதை மிகுந்த பற்று கொண்டு அதனால் ரொம்ப ஆட்டம் போடுறானோ அவன்தான் தோல்வி வர்ற பொழுது துன்பத்தை அதிகமாக அனுபவிப்பார். வெற்றி வர்ற பொழுதும் சாந்தமான மனநிலையோடு எடுத்துக்கொண்டானா ஈஸ்வரன் கொடுத்துருக்கிறார், அல்லது ஏதோ ஒரு புண்ணியம் வேலை செய்து அதனால் அது கிடைத்திருக்கின்றது. இந்த செல்வம் என்பது வருவதும் போவதும் இயல்பு. செல்வம் வர்றதுங்கிறதும் செல்வம் போதல் என்பதும் இயற்கையான ஒன்று. அதனால் அதை மையமாக கொண்டு நம்மளுடைய மகிழ்ச்சியோ கலக்கமோ இருத்தல் என்பது கூடாது. பணம் இருந்தால் மகிழ்ச்சினா, பணம் இருக்கிற பொழுது அதனால் பணம் வரணும், பணம் வந்தால் தான் மகிழ்ச்சி, பணம் இருக்கிறதுனால மகிழ்ச்சியாக நான் இருக்கிறேன்னா கண்டிப்பாக பணம் போகிற பொழுது துக்கம் இருக்கத்தான் செய்யும். அதனால் பொருளை மையமாக கொண்டு நம்மளுடைய மகிழ்ச்சியானது இருக்கக்கூடாது. பொருளோட தன்மையே வருதல் போதல் இயல்புடையது, அது நிலையாக ஒரு இடத்துல இருக்காது, மாறுபடக்கூடிய தன்மை உடையது, விதியினுடைய அடிப்படையில் இருக்கும். அதனால் செல்வம் என்பதே செல்லக்கூடிய தன்மை உடையது தான். பெருஞ்செல்வமாக இருந்து ஒன்றும் இல்லாத நல்ல கோடியாக இருக்கிறவன், பல கோடிகளை வைத்திருக்கிறவன் திருக்கோடி வந்த கதை இருக்குது. அதனால் ஒரு காலத்தில் நல்ல பெரிய கோடீஸ்வரனாக இருக்கிறவன் இன்னொரு காலத்தில் ஒன்றுமே இல்லாமல் எல்லாவற்றையும் இழந்து விட்டு தெருவில் நிற்கிற ஆட்கள் இருக்கிறார்கள். அதெல்லாம் நம்ம உலகத்தினுடைய யதார்த்தத்தை பார்க்கணும். இது செல்வம் வர்றது போகிறதுங்கிறது இயல்பு. மிகுதியான செல்வம் வைத்திருக்கிறவன் ஒரு காலத்தில் ஒன்றுமே இல்லாமல் போனவர்களை பார்க்குறோம். அதனால் செல்வம் வந்ததுனால நான் செல்வந்தனாக இருக்கேன், நான் என்கிட்ட பணம் இருக்குது, என்னால் என்ன பண்ண முடியுங்கிற அகங்காரமானது செல்வத்தினால்
வரக்கூடாது. செல்வம் மாறுபடும் தன்மை உடையது, போகும் தன்மை உடையது. அல்லது எவ்வளோ அப்படியே செல்வம் இருக்கலாம், நாம் இருப்போங்கிறதுக்கு கேரண்டி இல்லை. செல்வத்தை போகும்போது ஒரு பைசாவும் எடுத்துகிட்டு போக முடியாது, ஒரு ரூபா கூட எடுத்துகிட்டு போக முடியாதது. அதனால் இருக்கின்ற பொழுதே எப்போ வேணாலும் அது போகலாம், மாறுபடலாம். அல்லது எவ்வளவு செல்வம் இருந்தாலும் நம்ம அதை கொண்டு போக போகிறதுங்கிறது இல்லை. அப்போ செல்வம் இந்த வாழ்க்கையை, இந்த சரீரத்தை நடத்துறதுக்கு அடிப்படை தேவைகளுக்கு செல்வம் வேணும். அதற்கு மேலே இருக்க செல்வம் புண்ணியம் பண்ணுறதுக்கு அந்த செல்வம் தேவைப்படுது. புண்ணிய காரியத்தை பண்ணலாம். அது மரணத்திற்கு பிறகு அடுத்த பிறவிக்கு நமக்கு புண்ணியமாக உடன் வருமே ஒழிய பணமாகவே உடன் வராது. அதனால் செல்வம் வர்ற பொழுது அது புண்ணியத்தை, நாம் செய்த புண்ணியத்தினால் வந்திருக்கிறது, இறைவனுடைய அருளால் வந்திருக்கிறதுன்னு எடுத்துக்கொண்டு அது ஒரு பெரிய கொண்டாட்டமாக எடுத்துக்கொள்ள, என்னுடைய முயற்சியினால் நான் சாதித்தேன், எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு ஆர்ப்பாட்டம், அது அகங்காரமாக ஆகிற பொழுது, அதற்கு மாறான தோல்வி வருகின்ற பொழுது அது தாங்க முடியாத துக்கமாக ஆகும். வெற்றி வருகின்ற பொழுது, செல்வம் வருகின்ற பொழுது அதை அமைதியாக யார் எடுத்துக்கொள்ள முடிகின்றதோ அவர்களால் தான் தோல்வி வருகின்ற பொழுது அதையும் அமைதியாக எதிர்கொள்ள முடியும். அதைங்க சொல்கிறார், பெற்றேம் என்று ஓம்புதல் தேற்றாதவர் அற்றேம் என்று அல்லல் படுபவோ. செல்வ காலத்து இதை பெற்றோம், இதை பெற்றுவிட்டோம் என்று நினைக்காதவர்கள், அதனால் அகங்காரம் அடையாதவர்கள் வறுமை வரக்கூடிய காலத்தில் துன்பப்பட மாட்டார்கள். செல்வம் இல்லாத பொழுது அதனால் துன்பப்பட மாட்டார்கள். அதனால் நமக்கு துன்பம் வர்ற பொழுது, பிரச்சனைகள் கஷ்டங்கள் வர்ற பொழுது, அதனால் நம்ம மனசு கலங்காமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா, நல்லா இருக்கிற பொழுது அப்போயும் அமைதியாக இருக்கணும். நல்லா இருக்கிற பொழுதும் அமைதியாக இருந்தால் தான் துன்பம் வர்ற பொழுது மனசு கலங்காமல் இருக்கும். அந்த நேரத்தில் அகங்காரம் கொண்டு அதீதமான பற்று கொண்டுன்னு நான் எனதுன்னு ஆட்டம் போட்டால் அது போகிற பொழுது அது பெரிய அவமானமாக, இழப்பாக இருக்கும், தாங்க முடியாத துன்பமாக இருக்கும். அதனால் அந்த கர்வத்துக்கு விடுகின்ற அடி. அதனால் அதை தாங்கி கொள்ள முடியாமல் தற்கொலை முதலான விஷயங்களை செய்து கொள்ளுகிறார்கள் பார்க்குறோம். அதனால் எல்லாம் சமூகத்தில் இருக்குது. எப்போ அகங்காரம் அதிகமாகுதோ பகவான் மட்டுப்படுத்துறதுக்காக இந்த சோதனைகள் எல்லாம் கொடுக்கின்றார். இது செல்வத்தை பற்றிய விஷயம். அடுத்த பாடல்கள், அடுத்த 4 பாட்டிலையும் உடம்புனால் வரக்கூடிய துன்பம் அதை சொல்கிறார். அடுத்த 4 பாடல்கள் படிக்கலாம். இலக்கம் உடம்பு இடும்பைக்கு என்று கலக்கத்தை கையாரா கொள்ளாதாம் மேல் இன்பம் விளையான் இடும்பை இயல்பென்பான் துன்பம் ஒருதல் இலன் இன்பத்துள் இன்பம் விளையாதான் துன்பத்துள் துன்பம் ஒருதல் இலன் இன்னாமை இன்பம் எனக்கொளின் ஆகும் தன் ஒன்னார் விளையும் சிறப்பு. உடம்பு இடும்பைக்கு இலக்கம் என்று கலக்கத்தை கையாரா கொள்ளாதாம் மேல். இந்த உடம்பே துன்பத்திற்கு இலக்கானது. உடம்போட தன்மையே துன்பம்தான். ஆத்மா சுகஸ்வரூபம்னா, அனாத்மா சரீரம் துக்கஸ்வரூபம். அது பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் துன்பத்தில் இருக்கிறது என்பது தான் அதனுடைய ஸ்வரூபம். அதனால் அன்றுத்த ஜட துக்கம். வேதாந்தத்தில் படி பார்த்தோம்னா ஆத்மா சச்சிதானந்தம்னா, அனாத்மா சரீரம் அன்றுத்த ஜட துக்கம். ஆத்மா சத்தியம்னா இது மித்யாவானது, பொய்யானது, அதான் அன்றுத்தம். அப்புறம் ஆத்மா சைத்தன்ய ஸ்வரூபம், ஞான ஸ்வரூபம்னா இது ஜட ஸ்வரூபம். ஆத்மா ஆனந்த ஸ்வரூபம்னா சரீரம் துக்க ஸ்வரூபம். அதனால் பிறந்ததுலேருந்து இல்லை, அம்மா வயிற்றில் கர்ப்பமாக இருக்கிற பொழுது, வயிற்றுக்குள்ளே இருக்கிற பொழுதே அங்கேருந்தே துன்பமானது இருக்கின்றது. அதனால் வைராக்கியத்தை பற்றி சொல்லக்கூடிய நூல்களெல்லாம் சொல்லுது. 5 விதமான துக்கம் இருக்க கர்ப்பத்தில், வயிற்றில் இருக்கிற பொழுது. அங்கே இடமே சின்ன இடம்,
அதில் ஆகாசம் வந்து அங்கே இருக்கக்கூடிய இடம் கை காலை மடக்கி சுருண்டு உட்காந்துருக்கிறார். அந்த இடத்துக்குள்ளே ஒரு பெட்டிக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கிறது, அதுவே ஒரு துன்பம். அப்புறம் அங்கே வந்து காற்று அபான வாயு இருக்கக்கூடிய இடம், அதனால் காற்றும் அந்த பிரசூத வாயு அந்த வாயு இருக்குது, அதனால் அது ஒரு துன்பம். அப்புறம் வயிற்றில் என்னது அக்னி இருக்குது, ஜாடார அக்னி, அதுக்குள்ளே தான் உட்காந்துருக்கிறார், அதனால் அக்னியினால் துன்பமானது இருக்குது. அப்புறம் ஜலபூரிதமாக இருக்குது, ஜலமும் அந்த அங்கே இருக்கிற ஜலம் அப்படித்தான் இருக்குது, அதுவும் துன்பமயமானது தான். அதனால் வயிற்றுக்குள்ளே இருக்கிற பொழுதே அங்கே துன்பமானது இருக்கின்றது. அப்புறம் பிறக்கிற பொழுதும் துன்பம், பிறந்த பிறகு மரணம் வரைக்கும் உடம்புக்கு பலவிதமான நோய் முதலானவைகள் மாறி மாறி வந்து கொண்டு இருக்குது. இளமை பருவத்தில் அறியாமையினால் துன்பம், குழந்தையாக இருக்கிற பொழுது அதுக்கு அறியாமையினால் பல துன்பம் வருது. அதை திங்கக்கூடாத கண்டுதான் எடுத்து வாயில் போட்டுட்டு அதனால் வயிற்று வலி அதெல்லாம் வருது. குழந்தையாக இருக்கிற பொழுது நெருப்பை தொடக்கூடாதுன்னு அதுக்கு தெரியாது, அறியாமையினால் செய்யக்கூடாததை செய்து அல்லது உண்ணக்கூடாததை உண்டு துன்பத்தை அடைகின்றது. குழந்தை பருவத்தில் அறியாமையினால் துன்பம் இருக்குது. அப்புறம் மற்ற பருவங்கள் எல்லா பருவத்திலையுமே நோயினால் துன்பமானது இருக்கின்றது. முதுமையினால் வரக்கூடிய துன்பம் நமக்கு தெரியும், முழங்கால் வலியிலிருந்து எல்லாமே முதுமையினால் வரக்கூடிய துன்பம் மாற்ற முடியாது. டாக்டர்கிட்ட போனால் அதானே சொல்கிறார், வயசாகிடுச்சு அது அப்படித்தான் இருக்கும்னா. கால் வலின்னு போனால் வயசாகிடுச்சு அது அப்படித்தான் இருக்கும், ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு. அதனால் முதுமையினால் வரக்கூடிய துன்பம் இருக்குது. அப்போ இந்த உடம்போட தன்மையே துன்பம் தான் புரிந்து கொண்டு அதனால் கலக்கத்தை அடையாமல் இருக்க வேண்டும். அதனால் இதோட தன்மை இதுதான். இதை நம்மளால் முழுமையாக சரி செய்து விட முடியாது. முடிஞ்ச வரைக்கும் சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம். சரி ஆனால் ஆகட்டும், ஆகலைன்னா அதை இருந்துட்டு போகுதுன்னு அந்த மனநிலை மனசில் அதற்கு தயாராக நாம் இருக்கணும். இன்னொன்று, உடம்பு இடும்பை இலக்கம் உடம்பு, இடும்பைக்கு இலக்கம் உடம்புனா இந்த என்னெல்லாம் துன்பம் வந்தாலும் அந்த துன்பம் எல்லாம் உடம்புக்கு வரக்கூடியது, ஆத்மாவுக்கு கிடையாது. எந்த துன்பமும் ஆத்மாவுக்கு இல்லை. வரக்கூடிய எல்லா துன்பங்களும் சரீரத்தை மையமாக கொண்டவை. அதனால் துன்பத்தினால சரீரத்தை தான் துன்பப்படுத்த முடியுமே ஒழிய ஆத்மாவை எந்த விதத்திலும் துன்பப்படுத்த முடியாது. ஏன்னா சரீரம்தான் பஞ்சபூதங்களால் ஆனது. புறத்தில் பஞ்சபூதங்கள் மாறுபாடு வர்ற பொழுது சரீரத்தில் மாறுபாடு வரும், அதனால் துன்பத்தை அடையும். அப்புறம் சரீரம்தான் முந்தின பிறவிகளில் அது புண்ணிய பாபத்தை செய்தது, அதனுடைய பலனை சரீரம்தான் அனுபவிக்கின்றது. அதனால் செய்தது சரீரம்தான், அனுபவிக்கிறது சரீரம்தான். ஆனால் ஆத்மா எதையும் செய்வதும் இல்லை, செய்விப்பதும் இல்லை, அதனால் அனுபவிப்பதும் இல்லை. அதனால் அந்த என்னெல்லாம் துன்பங்கள் எப்படி துன்பம் வந்தாலும் அது உடலுக்கானது, ஆத்மாவிற்கானது இல்லைங்கிற ஞானத்தினால அதை எதிர்கொள்ள வேண்டும். அதனால் கலக்கம்ங்கிறது நான் ஆத்மாங்கிற ஞானம் இருக்கிறவன் உடம்புக்கு வரக்கூடிய துன்பத்தை பற்றி கலக்கத்தை கவலையை அடைய வேண்டியது இல்லை. என்ன கவலைப்பட்டாலும் அது மாறப்போகிறது இல்லை, அது இருக்கத்தான் செய்யும், வரத்தான் செய்யும். அதை புரிந்து கொள்ளணும். நான் உடம்புங்கிற அபிமானம் எந்த அளவுக்கு பலமாக இருக்கோ அந்த அளவுக்கு துன்பமானது நமக்கு வருகின்றது. இந்த ஆத்ம ஞானத்தினால் அந்த அபிமானத்தை போக்குகின்ற பொழுது அந்த துன்பம் உடம்போடு நின்றுவிடும், அது மனசுக்கு போகாமல் இருக்கும். அதனால் அந்த ஞானம், அதனால் இடும்பைக்கு இலக்கம் உடம்பு, இந்த இடும்பை உடம்புக்கு இலக்கமாக இருக்கின்றது. அதாவது இடும்பையினுடைய இலக்கு உடம்பாக இருக்கிறது. அதுக்கு இடும்பையினுடைய இலக்கு அந்த துன்பம், அதனுடைய இலக்கு என்னென்னா உடம்பு தான். அது எதை டார்கெட் பண்ணி வருது? உடம்பை டார்கெட் பண்ணி. ஏன்னா நம்ம எந்த கரணத்தை கொண்டு முந்தின பிறவிகளில் கர்மாவை பண்ணமோ அந்த கர்ம பலனை அந்த கரணம் தான் அனுபவிக்கின்றதுன்னு சாஸ்திரம் சொல்லுது. உடம்பால் பிறருக்கு துன்பம் கொடுத்துருந்தா நமக்கு உடம்பால் துன்பம் வரும். இல்லை மனதால் பிறருக்கு துன்பம் கொடுத்துருந்தா அதே துன்பம் நமக்கு மனதை மையமாக கொண்டதாக வரும். இல்லை வாக்கால் பிறரை துன்புறுத்தி இருந்தால் அதே மாதிரி இப்போ 4 பேர் நம்மளை வாக்கால் துன்புறுத்துவார். நம்ம எந்த கருவிகளை கொண்டு பிறரை துன்புறுத்தினமோ அதே வழியாகத்தான் நமக்கு இப்போ துன்பம் வரும். நம்ம விவேகம் ஆத்ம ஞானம் இருந்தால் உடம்பு போன பிறவியில் செய்தது அதனுடைய பலனை அது இப்பொழுது அனுபவிக்கின்றது. வாக்கு போன பிறவியில் யாரை என்ன திட்டணும் எப்படி திட்டணுமோ தெரியல, இப்போ நம்மள்கிட்ட நாம் இப்போ இவ்வளவு அவமானகரமான பேச்சை வாங்க வேண்டியது இருக்குன்னு புரிந்து கொண்டு அதை எடுத்துக்கொள்ளணும். மனதால் பிறருக்கு கெடுதல் நினச்சிருக்கலாம், இப்போ அது திரும்பி
நமக்கு வர்ற பொழுது இந்த ஆத்ம ஞானம் இருந்தால் அது கலக்கமாகாமல் நம்ம பார்த்து கொள்ள முடியும். அதனால் உடம்புக்கு வர்றது வாக்குனால் மனசுக்குனால வர்றது திரிகரணங்களால் செய்தது திரிகரணங்கள் வாயிலாகவே வரும். ஆனால் வருங்கிற பொழுதும் அது வருவதற்கான சூழ்நிலை விதியினால் ஏற்படும். விதி நமக்கு நேராக துன்பத்தை கொடுக்க முடியாது. அது உடம்பாக இருந்தாலும் சரி மனதினாலையும் சரி விதி துன்பத்தை கொடுக்க முடியாது. விதி துன்பம் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலையை தான் ஏற்படுத்த முடியும். அதை துன்பமாக எடுத்துக்கொள்கிறதும் எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறதும் நம்மளுடைய இப்பொழுதைய பக்குவத்தை பொறுத்து இருக்குது. இப்போதைய மனசு இப்பொழுதைய அறிவை பொறுத்து இருக்குது. புறத்தில் எப்படி இருந்தாலும் அது விதியினால் வர்றது. அது சம்பந்தமான வாசனை மனதில் வரும். ஒரு விதி எப்படி செயல்படுது அப்படிங்கிறத பார்க்குற பொழுது நமக்கு ஒரு நன்மை நடக்கணும்னா அதற்கான ஒரு புறச்சூழ்நிலை ஏற்படுத்தும். ஒரு இன்பத்தை தரக்கூடிய இன்பம் ஏற்படக்கூடிய ஒரு புறச்சூழ்நிலை ஏற்படுத்தும். அல்லது நாம் ஒரு துன்பத்தை அனுபவிக்கணும்னு விதி இருந்தால் துன்பத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு புறச்சூழ்நிலையை புறத்தில் ஏற்படுத்தும். அது விதி பண்ணும். அல்லது நம்முடைய மனதில் அது சம்பந்தமான வாசனையை ஏற்படுத்தும். ஒரு நல்ல வாசனை ஒரு நல்ல எண்ணம் நல்ல சிந்தனை வந்தாக்க நம்முடைய பேச்சு செயல் நல்லதாக இருக்கும். அதனுடைய பலன் நல்லதாக வரும். ஒரு தவறான எண்ணம் தவறான சிந்தனை வருது, அதை நம்ம செயல்படுத்துகின்ற பொழுது அதனால் நமக்கு துன்பமானது வருகின்றது. அப்போ அந்த வாசனை தூண்டுதல் எங்கேருந்து வந்தது? அது விதியினால் பண்ணுறது. விதி அதை பண்ணும். மனசில் அந்த எண்ணத்தை ஏற்படுத்தும். நல்ல சுபவாசனையோ அசுபவாசனையோ அதை விதி தூண்டி அதை எண்ணமாக வெளிப்படுத்தும். நம்ம விவேகம் எங்கே இருக்குன்னா அதை புரிந்து கொண்டு இது அந்த எண்ணம் தவறான எண்ணம் வந்தாலும் அதை செயல்படுத்தாமல் தடுக்க நம்மால் முடியும். அதே மாதிரி புறத்தில் துன்பத்துக்கான ஒரு சூழ்நிலை வர்ற பொழுது அதை துன்பமாக எடுத்துக்கொள்ளாமல் இருக்க நம்மால் முடியும். அது நம்ம கையில் இருக்குது. அது விதி ஒன்றும் பண்ண முடியாது. நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் அப்படித்தான் இருப்பேன். நம்ம அதை எதிர்கொள்ள தயாராக இருக்கிற பொழுது அதை ஒன்றும் துன்பப்படுத்த முடியாது. அங்கே தான் ஞானம் விவேகம்ங்கிறது அங்கே தான் முக்கியத்துவம் உடையதாகுது. அங்கே தான் ஞானம் வேலை செய்யுது. அதனால் இந்த விவேகம் ஆத்மா அனாத்ம விவேகம் நமக்கு இருக்கிற பொழுது இந்த விதியும் ஒன்றும் செய்ய முடியாது. சரீரத்துக்கு அது துன்பத்தை கொடுக்கலாம், ஆனால் அது மன துன்பமாக ஆக்காமல் நம்மளால் ஞானத்தினால் பாதுகாக்க முடியும். ஞான கவச்சம் நம்மை அதை பாதுகாக்கும். அதனால் இந்த துன்பத்துக்கான இலக்கு உடம்பைத்தான் அது துன்பப்படுத்த முடியும். நான் ஆத்மா, எனக்கு எவ்விதமும் துன்பமும் இல்லை. ஆத்மா எப்பொழுதும் சுகஸ்வரூபம். ஆத்மாவுக்கு எவ்விதமான நஷ்டமும் இல்லை. புறத்தில் எந்த விதத்திலையும் நஷ்டம் வரலாம். உறவுகள் போகலாம், பொருள் போகலாம், அல்லது புகழ் போகலாம், அவமானம் வரலாம். எல்லாமே சரீரத்துக்கு. ஆத்மா எவ்விதமான மாறுபாடும் இல்லாதது, பிறப்பு இறப்பு இல்லாதது, அது ஆனந்தமானது என்ற அந்த ஞானம் இருக்கிற பொழுது கலக்கமானது வருவது இல்லை. அதனால் இன்பம் விளையான் இடும்பை இயல்பு என்பான் துன்பம் உறுதல் இலன். இந்த இடும்பை வர்றது இயல்பு என்பதும் எனக்கு இன்பம் வேண்டுங்கிற விருப்பமும் இல்லாதவன், புற விஷயங்களில் இருந்து புற வாழ்க்கையில் இருந்து புற பொருள்களில் இருந்து அதில் இருந்து தான் எனக்கு சுகம் வரணுங்கிற விருப்பம் ஒருவனுக்கு இல்லை என்றால் அவன் அப்படி நினைக்கிறேன். ஏன்னா ஆத்மா நானே சுகஸ்வரூபம்னா, ஆத்ம ஞானத்தில் நானே சுகஸ்வரூபம்னு புரிந்து கொண்டு இருக்கிறவன் புற விஷயங்களில் புற பொருள்களில் இருந்து இன்பத்தை எதிர்பார்க்கிறது இல்லை. அதை மட்டும் இங்கே சொல்கிறார். இன்பம் விளையான்கிற உலகத்தில் இருந்து யார் ஒருவன் இன்பத்தை விரும்பவில்லையோ, விளைதல் என்றால் விரும்புதல் என்ற அர்த்தம். இப்போ புறத்தில் இருந்து புற பொருள்கள் அல்லது உறவுகள் புற சூழ்நிலைகள் அதில் இருந்து எனக்கு இன்பம் வரணும்னு யார் எதிர்பார்க்கிறது இல்லையோ, அப்புறம் இடும்பை இயல்பன்பான்னா இதெல்லாம் இப்படித்தான் இருக்கும்னா. இந்த உலகமானது இப்படித்தான் இருக்கும். மாறுபடக்கூடிய தன்மை உடையது. நம்முடைய உடம்பும் மாறுபடக்கூடிய தன்மை உடையது. அதனுடைய நேச்சரே அப்படித்தான்னு யார் புரிந்து கொண்டு இருக்கிறானோ, அப்போ அவன் உலகத்திலிருந்து இன்பத்தை எதிர்பார்க்கிறதும் இல்லை. துன்பம் என்பது உடலின் உலகத்தினுடைய இயல்பு என்பதையும் அவன் புரிந்து கொண்டிருக்கிறான்னா அவன் துன்பத்தை அடைதல் என்பது இல்லை. அந்த விவேகம் இருக்கிறவன், அந்த பக்குவம் இருக்கிறவன், அந்த ஞானம் இருக்கிறவன் துன்பத்தை அடைவது இல்லை. எவ்வளவு துன்ப சூழ்நிலைகள் வந்தாலும் எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் அவனுடைய மனது அதனால் கலங்காமல் இருக்கு. இந்த விவேகத்தினால் இது இப்படித்தான் இருக்கும்னா, உலகம் இப்படித்தான் இருக்கும்னு ஏற்கனவே அவன் தெளிவாக அவன் புரிந்து வைத்திருக்கிறான். அப்புறம்
அதில் இருந்து உலகத்தில் இருந்து எவ்விதமான எதிர்பார்ப்பும் அவனுக்கு இல்லை. அதனால் ஏமாற்றம் என்பது இல்லை. எங்கே எதிர்பார்ப்பு இருக்கோ, எவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்கோ அந்த அளவுக்கு ஏமாற்றம் இருக்கும். எதிர்பார்ப்பு மிக அதிகமாக இருந்தால் ஏமாற்றம் மிக அதிகமாக இருக்கும். எதிர்பார்ப்பு குறைவாக இருந்தால் ஏமாற்றம் குறைவாக இருக்கும். எதிர்பார்ப்பு இல்லவே இல்லை என்றால் ஏமாற்றமே இருக்காது. அதனால் அது மனதை சார்ந்தது. இந்த ஞானம் இருக்கிறவன் உலகத்தில் இருந்து எதையும் எதிர்பார்ப்பது இல்லை. அதனால் இன்பத்துள் இன்பம் விளையாதான். அதை இன்னொரு அர்த்தத்தில் சொல்கிறார். முதல்ல இன்பம் விளையான்னு சொன்னார், இங்கே இன்பத்துள் இன்பம் விளையான்னு. விதிப்படி இவனாக எதுவும் தேடி போகிறது இல்லை. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆத்ம ஞானத்தோடு இருக்கிறான்னு வச்சுங்க. ஆனால் விதிப்படி வர்றது வரும். இப்போ விதிப்படி இவன் சுகமாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுதும், ஒரு நல்ல வாய்ப்பு வருகின்ற பொழுது, அப்போது அதில் இருந்தும் அதை அவன் ஒரு கொண்டாட்டமாக பெருசாக எடுத்துக்கொள்வது இல்லை. அதனால் இன்பத்துள் இன்பம் விளையாதான்னா இன்பமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு நல்ல இன்பங்கள் கிடைக்கின்ற பொழுதும் அதை அவன் பெருசாக எடுத்துக்கொள்வது இல்லை. மனக்கலக்கம் அடைவது இல்லை. அதையே அமைதியாக எடுத்துக்கொள்கிறார். அதே விதிப்படி ஒரு நல்ல 4 பேர் பாராட்டினாக்கா சரின்னு சிரிச்சிட்டு போயிடுறார். இல்லை லாட்ரி சீட்டில் பல கோடி ரூபா பரிசு விழுந்தா சரி விழுந்திருக்கு அப்படின்னு எடுத்துக்கொண்டு போகிறாருன்னா. அதனால் என்ன இருந்தாலும், அதனால் விதியினால் நன்மை நடந்தாலும் அதை ஒரு பெருசாக கொள்ளாதவன் துன்பத்துள் துன்பம் உறுதல் இலன். விதியினால் கஷ்டங்கள் பிரச்சனைகள் நெருக்கடி வர்ற பொழுது அதையும் அவன் துன்பமாக எடுத்துக்கொள்வது இல்லை. இறுதியாக இன்னும் சொல்கிறார், ஒருபடி மேலே போய் சொல்கிறார், இன்னாமை இன்பம் எனக்கொழின்னா. கஷ்டம் வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் இன்பம்னு ஒருவன் எடுத்துக்கொண்டான்னா, பிரச்சனையவே அவன் சுகமாக சந்தோஷமாக எடுத்துக்கொண்டான்னா ஆகுந்தன் ஒன்னார் விளையும் சிறப்புனா, எதிரிகளும் பாராட்டக்கூடிய சிறப்பானது அவனுக்கு கிடைக்கும். அதனால் எனக்கு ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரினா, அப்படி ஒருவன் அந்த அளவுக்கு பக்குவம் உடையவனாக தைரியமாக இருந்தான்னாக்கா கஷ்டம் எதுவும் கஷ்டப்படுத்த முடியாது. துன்பத்தை இன்பமாக முதல்ல இன்பத்தில் இன்பம் அடையிறது இல்லை. யார் அப்படி இருக்கிறானோ அவன் துன்பத்தில் துன்பம் அடைய மாட்டான்னு சொன்னார். இன்னும் ஒருபடி போய் துன்பத்தை கூட இன்பமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய பக்குவம் ஒருவனுக்கு இருக்குமே என்றால் அவனை யாரும் எதுவும் துன்பப்படுத்த முடியாது. அவன் எதிரிகளாலும் பாராட்டுக்கு உரியவனாக ஆவான், சிறப்புடையவனாக ஆவான். அதனால தான் நம்ம சமயத்தில் நம்முடைய மதத்தில் பார்த்தாக்கா நம்மளே விரும்பி கஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்ளுகின்றோம். அப்படி மத சடங்குகள் இருக்குது. பூக்குழி இறங்குறதுன்னா, பூக்குழி இறங்க நெருப்பில் இவரே மாரியம்மன் கோயிலுக்கு அதெல்லாம் போட்டு இவரே நெருப்பில் இறங்குறாருனாக்கா அப்போ அது அவர் நல்லா இருக்கிற பொழுதே அவரே அந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார். இன்னும் அழகு குத்துறதெல்லாம் இருக்குது, அழகு குத்துறதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்க்குறோம். அப்போ என்னது, அது ஒரு விரதமாக ஒரு தபஸாக பண்ணுறோம். உண்ணா விரதம் இருக்கிற சாமானியமாக ஒரு சாதாரணமாக சொன்னால் சாத்விகமான தபஸ் என்னது, விரதம் இருக்கிறதுனா சாப்பாடு நிறையா இருந்தாலும் ஏகாதசி விரதம் இருக்கிறது, ஒரு நாளைக்கு சாப்பிடாமல் இருக்கிறதுனா அப்போ இவனே விரும்பி கஷ்டத்தை ஏற்றுக்கொள்ளுகிறான், அதை பயிற்சி செய்கின்றான். அதனால் அவனுடைய உடம்பு மனது பக்குவப்படுகின்றது. ஒரு நாளைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் போனான், ஒரு வேளை சாப்பாடு கிடைக்கலனா ஏற்கனவே விரதம் இருந்து பழகிறவனுக்கு அதை விரதமாக எடுத்துக்கொள்வான். அவ்வளோதான். அதே மாதிரி நம்மளாக இந்த மாதிரி பூஜை வழிபாடுகள் சடங்குகளில் இருக்கக்கூடிய இந்த துன்பம் தரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பண்ணி பழகிறவன் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதெல்லாம் சகஜமாக எடுத்துக்கொள்ளுதல்ங்கிறது முடியும். கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தைனா இப்போ எல்லாம் இருக்கிற பொழுது அந்த செருப்பு போடாமல் நடக்கிறது, அப்படியே ஒரு விரதம் ஒரு சங்கல்பம் பண்ணி கொண்டு ஐயப்ப சீசனில் பார்க்குற மார்கழி மாதத்தில் ஒரு 40 நாள் விரதம் இருக்கிறதுனாக்க அப்போ எவ்வளோ சரீர ரீதியாக சிரமங்கள் இருந்தாலும் வெறும் தரையில் தான் படுக்கிறது, குறிப்பிட்ட உணவுகளை தான் சாப்பிட்றது, பாலியல் ரீதியாக கட்டுப்பாடாக இருக்கிறது, இந்த மாதிரி கல் மண் இந்த மாதிரியான கரடு முரடான தரைகளில் கூட செருப்பு போடாமல் நடக்கிறது, இது எல்லாமே நமக்கு ஒரு சாதனையாக இருக்கின்றது. அப்போ அவன் அந்த கஷ்டத்தை இவன் விரும்பி பயிற்சி பண்ணுறான். அது கஷ்டம்னு தெரிந்து விரும்பி நாம் அதை பயிற்சி பண்ணுற பொழுது வாழ்க்கையில் இயற்கையாக இவன் விரும்பாத சமயங்களில் அல்லது தொழில் மற்ற விஷயங்களில் கஷ்டம் வர்ற பொழுதும் அவனால் அதை எதிர்கொள்ள முடியும். ஏன்னா ஏற்கனவே நிறைய கஷ்டத்தை பார்த்துருக்கிறார், ஆனால் கஷ்டத்தை பழகி இருக்கிறார். அதனால் இந்த கஷ்டங்களெல்லாம் அவருக்கு கஷ்டமாக இருக்கார். அதையும் ஒரு சாதனையாக ஒரு தவமாக எடுத்துக்கொள்வார். அதனால் இன்னாமை இன்பம் எனக்கொழின்,
இல்லாமல் இருக்கிறது. துன்பமானது இன்பம் என்று ஒருவன் எடுத்துக்கொள்ள முடியும் என்றால், அந்த பக்குவமானது, அந்த மனநிலை அவனுக்கு இருக்கும் என்றால் அவனை யாரும் எதுவும் துன்பப்படுத்த முடியாது. அதனால் இடுக்கண் அழியாமை என்று இந்த அதிகாரத்தில் இடுக்கண் வருதல் இயல்பு, அதனால் மனது கலங்காமல் இருக்கிறதுக்கான உபாயம் என்னங்கிறத அழகாக சொல்லி இருக்கிறார். ஒன்று விதிப்படி வருகிறது என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்புறம் அதனால் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும். அவ்வாறு முயற்சி செய்கிறதுனால அந்த பிரச்சனைகளை நம்மால் தீர்க்க முடியும். பிரச்சனை தீர்ந்துட்டால் துன்பமானது இல்லை. அப்புறம் உலகம் ஏற்றத்தாழ்வுகள் உடையது அப்படிங்கிற உலகத்தினுடைய யதார்த்த சொரூபத்தையும் புரிந்து கொள்ளணும். அது செல்வமாக இருக்கலாம், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கலாம், நம்ம சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளாக இருக்கலாம், எல்லாமே மாறுபடக்கூடிய தன்மை உடையதுங்கிற விவேகமானது இருந்தால் துன்பம் வர்ற பொழுது மனது கலங்காமல் இருக்க முடியும். அதே மாதிரி இன்பங்கள் வருகின்ற பொழுது அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறவன் துன்பத்தில் துன்பப்படுவது இல்லை. ஆனால் துன்பத்தில் துன்பப்படாமல் இருக்கணும்னா இன்பத்தில் பெரிய கொண்டாட்டம் இல்லாத ஒரு மனநிலை, அந்த சித்தியோ சமோபூத்வா சமத்துவம் யோக உச்சியத்தைன்னு அதான் யோகம்னு சொல்கிறேன். வெற்றியிலும் தோல்வியிலும் சமமான மனநிலையோடு இருக்கிறது தான் யோகம். அதற்கப்புறம் என்னெல்லாம் துன்பங்கள் வந்தாலும் அதெல்லாம் சரீரத்துக்குத்தான், ஆத்மாவுக்கு இல்லைங்கிற அந்த விவேகமானது வேண்டும். என்ன துன்பம் வந்தாலும் அந்த துன்பத்தை இன்பமாக எதிர்கொள்ள நம்ம தயாராகிட்டா, அதற்கும் நம்ம மனசு தயாராகிட்டாக்க எந்த துன்பமும் துன்பம் இல்லை. இந்த அளவில் நம்ம இந்த வகுப்பை நிறைவு செய்கின்றோம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி முத்திபேத விபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओम शांति शांति शांति. हरि ओम.